நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானுடைய அனுகிரகங்களை பற்றி இந்த விநாயகர் அவதாரத்திலே பக்தி ஒளி மூலியமாக நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன விசேஷம் சார் அப்படின்னு, சார் நான் பெங்களூர்ல ஒரு உபன்யாசத்துக்கு போன ஒரு கோவில், அங்க ஒருவர் வைஷ்ணவர் என்னை வந்து கேட்டார், மாமா எல்லாத்துக்கும் நீங்க உதாரணம் சொல்றேன், எல்லாம் அபூர்வமான சொற்பொழிகள், நாங்கள் கண்டறியாத கேட்கறியாத சில விஷயங்களை எங்களுக்கு சொல்றேன், பகவான் உங்களுக்கு அந்த சித்தத்தை கொடுத்துள்ளார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. எப்படி சைவர்கள் விநாயகப் பெருமானை முதற் கடவுளாக கொண்டு உள்ளார்களோ வைணவ புராணத்திலே விநாயகருடைய பங்கு இருக்கிறதா என்று என்னை கேள்வி கேட்டார். வைணவ புராணத்திலே விநாயகப் பெருமானுடைய அவதார பெருமைகள் உள்ளதா இப்படின்னு பெங்களூர்ல ஒரு கோவில் உபன்யாசம் பண்ணும்போது இந்த வார்த்தையை எங்கள்கிட்ட கேட்டார். அந்த நேயர்களுக்காகவே இந்த விநாயகர் புராணத்தை இப்போது நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, எல்லாம் உள்ள நரசிம்ம பெருமான், நரசிம்மரை பத்தி சொல்லவே வேண்டாம், எல்லாம் உள்ள எம்பெருமான் நாராயணன் தம்பஜக்ரமே திரேதாயுதே மதோ சமூடமச்சவாரும் சுரே நாராயணாய வித்மமே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதே. ஓ நமோ நாராயணா. இந்த நாராயணா என்று சொன்னாலே ராகமா வரும். இந்த இடத்திலே எம்பெருமான் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். யாருக்காக? பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஹிரண்யகசிபுவோட வதம் முடிந்தது, எம்பெருமானுக்கு கோபம் தணியவில்லை, நரசிம்ம பகவானுக்கு கோபம் தணியவில்லை. ஒண்ணு இல்லை சார், இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. என்ன அப்படின்னா, அந்த நரசிம்ம பகவான் அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி கோபம் தணியாமல் இருக்குவதற்காக எம்பெருமான் சிவபெருமான் சர்வேஸ்வரராக அவதாரம் எடுத்தார். பாருங்க, இந்த நரசிம்மருக்காக சர்வேஸ்வர அவதாரத்தை சிவபெருமான் எடுத்தார். அப்பயும் எங்க ஐயா கொஞ்சம் கோபம் தனியல. அடுத்ததாக இங்க இவரை கோபம் கொண்டு விட்டா, அடுத்தது நேர சர்வேஸ்வர சிவபெருமான் அந்த பட்சி ரூபமாக அவதாரம் எடுத்தோன்னு அவருக்கும் அந்த கோபம் தனியல. மகாதேவியாக ஆதிபராசக்தியாக உமாபார்வதியார் பிருத்திங்கரா தேவியாக அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தோட 2 அவதாரம் ஸ்பெஷலா பிறந்தது. பிருத்திங்கரா தேவியாக அவதாரம் பண்ணி சிவபெருமானை தனித்தார். ஆனா எம்பெருமான் நரசிம்மர் கோபம் தணிந்ததே தவிர அவருடைய அந்த வீரியமான அந்த விஷயங்கள் உடம்புல இருந்து இறங்கல். என்ன சார் அப்படின்னா, இப்ப என்ன பெருமாளை சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிற இல்லையா? நரசிம்ம பகவானுடைய ஹிருதய கமலவாசினியா இருக்கக்கூடிய எம்பெருமான் மகாதேவி மகாலட்சுமி. சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், தம்பதிகள்லாம் இருப்பா, பார்த்திருப்பேன். சில பேர்லாம் அவ ஆத்துக்கார கண்டா அப்படி பயந்து நடுங்குவா. கோபக்கார மனுஷன் எங்க ஆத்துக்காரர் அப்படின்பா. என்ன காரணம் அப்படின்னா, கோபமான ஆளை குணப்படுத்தக்கூடிய விஷயமான மருந்தை இப்போது சொல்ல போறேன். உங்க ஆத்துல கோபம் நிறைய வருதா எல்லாருக்கும்? இவரை புடிங்கோ, கோபம் தணிஞ்சு போயிடும். எப்படி தனி வைக்கிறார் பாருங்க. எம்பெருமான் நரசிம்மர் கோபமா இருக்கிறார். மகாலட்சுமி தாயார் போய் சுவாமிகிட்ட போகவே முடியல, அக்னி ஜுவால, அவருடைய கோபம் தனியல. நமக்கெல்லாம் கோபம் வந்தா அப்படி இருக்கும், வேர்த்து கொட்டும், உடம்புல ஒரு சூடான ஒரு ரத்தம் கொதிப்பு வரும் கோபம் வந்தால். அந்த கோபத்தை நம்ம தான் சாந்தப்படுத்தணும். அடுத்தவா வந்து சொல்லுவா, அப்பா கோபப்படாத அப்படின்பா. ரொம்ப தெரிஞ்சவா வந்து சொல்லிட்டானா சிரிக்க ஆரம்பிச்சிருவார் கோபப்பட்டவர். இங்க என்ன தெரியுமா ஆச்சு?
எம்பெருமான் மகாலட்சுமி தேவி விநாயக பெருமானை கூப்பிட்டார். விநாயக பெருமானை கூப்பிட்டோன்னே பிள்ளையார் வந்துட்டார். அம்மா கூப்பிட்டா இல்லையா? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இல்லையா? கூப்பிட்டோன்னே அம்மா பார்த்தோன்னே, மகாலட்சுமி தாயாரை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னம்மா நீ கூப்பிட்டேன்னு கேட்டார். என்ன சார், பார்வதி தேவி தான் அவருக்கு அம்மா, நீங்க என்ன வேணும்? நம்ம பார்த்துல அண்ணாவுக்கு குழந்தை மண்ணி இருந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம மாத்து குழந்தைகள்லாம் பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோமானோ? அதே மாதிரி யாரு இங்க மகாலட்சுமி? சித்தி, உறவு, ஒரு விதத்துல மாமா, ஒரு விதத்துல மாமி, பந்துக்குள்ள கதை சிவபெருமான்ட்ட இருக்கு, சொல்றேன். அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமி தாயார் கூப்பிட்டோட ஓடி வர்றார் குழந்தை. என்ன வயசு? 3 வயசு. அந்த 3 வயசுல எப்படி ஓடி வந்தார் தெரியுமா? விநாயகர் பெருமானை எப்படி வலம் வரணும் தெரியுமா உங்களுக்கு? இந்த நரசிம்மரோட சொல்றேன். இந்த விநாயகர் பெருமான் வலம் வருவதற்கு கணபதி தாளம் என்று சொல்லக்கூடிய அந்த தாளத்தை நம்ம கேட்க வேண்டும். கஜமுகவக்ரம் சுந்தர கானமுகம் அப்படின்னு ஒரு கானம் இருக்கிறது. நர்தன கணபதி தாதக தந்தம் மோதக கணபதி தாதக தந்தம் தம் தம் லக்ஷ்மி கணபதி தாதக தந்தம் தம் தம் அப்படின்னு விநாயக பெருமான் மகாலட்சுமியை 3 சுத்து சுத்தினார். ஒரு குழந்தை எப்படி நம்ம ஓடி வரும்? அந்த சின்ன காலு, சின்ன கையி, அந்த தப்ப 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 தப்பன்னு ஓடி வரும்போது ஒரு அழகு இருக்கும். அப்படியே அது கீழே விழுந்துருமோன்னு நம்ம போய் தூக்கிப்போம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் விநாயகர் பெருமானை கூட்டோன்னு ஓடி வர்றார். ஓடி வந்தோம் தூக்கிறான். குழந்தை எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றான்னு. என்னமான்னு கேட்டான். நீங்க சொல்ல நான் செய்ய தயாரா இருக்கேன் குழந்தை. அங்க பாரு, நரசிம்மர் மகா கோபத்துடன் இருக்கார். அவர்கிட்ட நான் கிட்டக்க நெருங்க முடியல, அவரை நீ சாந்தப்படுத்துன்னார். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை தான். இந்த விநாயக பெருமான் நரசிம்மரை விகட கவியாக விகிடங்களை செய்தார். விகிடங்கள்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துடைய நகைச்சுவை என்று பெயர். விகிடம்னா நகைச்சுவை, விகிட கவி. அந்த காலத்துல எல்லாம் சொற்பொழிவு, ஒரு கோவில்ல ஒரு பெரிய விசேஷம் நடந்ததுன்னா 10 நாள் பிரம்மோத்சவம், அனும ஜெயந்தி பிரம்மோத்சவம், ராமநவமி பிரம்மோத்சவம், மகா சிவராத்திரி அப்படின்னா ஒரு இதுல பரதநாட்டியம் வைப்பா, ஒரு சொற்பொழிவு வைப்பா. அப்படி சொன்ன விகட கவி என்று ஒரு புரோகிராம் இருந்தது அந்த காலத்துல. விகட கவினா அதுல கூட்டம் அதிகமா இருக்குமா. அந்த சிவராத்திரியில 2ஆம் காலம் தான் வைப்பா. ஏன்னா முதல் காலம் எல்லாம் வாங்கிட்டு போய் ஆத்துக்கு போயிடுவா, தூங்க போயிடுவா. அதனால விகட கவியை 2ஆம் காலத்துல வச்சா 3ஆம் காலத்துக்கு எல்லாரும் மூச்சுட்டு இருப்பாளாம். விகட கவினா சிரிக்க வைத்தல் என்று பெயர். மனம் விட்டு சிரிச்சுச்சுன்னா நோயே கிடையாது என்று சொல்றார் பார்த்தீங்களா? எம்பெருமான் நரசிம்மன் அவ்வளோ கோபத்துல இருந்தாராம். கண்ணெல்லாம் செவந்து அப்படியே அகோர ரூபமாக இருந்தார். ஆனால் எம்பெருமான் விநாயக பெருமான் குட்டி கர்ணம் போட்டு, தும்பு கர்ணம் போட்டு, அவருக்கு இல்லாத ஒரு விகிடங்களை எல்லாம் பண்ணி நரசிம்மர் சிரிச்சாரா. அப்படின்னு நரசிம்மர் சிரிச்சாரா. சிரிச்ச உடனே மகாலட்சுமி தாயார் நேரு அங்கே நரசிம்மரிடம் சென்றால் தாயாரை அணைச்சென்றார். இப்படி அணைச்சென்று அனுகிரகம் பண்ணார் எம்பெருமான் நரசிம்ம பெருமான். யாரால நடந்தது? விநாயக பெருமான் விகட கவியாக பண்ணார். அந்த விகட கவியாக இருக்கக்கூடிய ஓம் விக்னராஜா நமஹா, ஓம் விநாயகா நமஹா, ஓம் விகடாதிபதியே நமஹா அப்படின்னு அர்ச்சனைகளை சொல்றார். விகிடங்களை மனசில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான கோபதாபங்கள் இருந்தாலும் விநாயக பெருமான் அரை நொடியிலே சிரிக்க வச்சிருவார். எம்பெருமான் நரசிம்மருக்கு சிவபெருமான் சர்வேஸ்வர அவதாரம் எடுத்தார். மகாதேவியா இருக்கக்கூடிய பார்வதி தேவி இங்கே பிரித்திங்கரா தேவியாக அவதாரம் பண்ணியும் எம்பெருமானுடைய கோபத்தை தணிக்கப்படவில்லை. இருந்தாலும் எம்பெருமான் விநாயக பெருமான் சிரிக்க வைத்து எம்பெருமான் நரசிம்மரை சிரிக்க வைத்தவர் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த விநாயக சதுர்த்தியை பத்தி யாரும் எதுவும் நினைக்க கூடாது. சூப்பரா பிள்ளையார போய் வழிபடணும். விநாயகரை வணங்கினேன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த இடத்துல விகட கவி சினிமால நீங்க பார்த்துட்டே வருவேன். எல்லாரும் அப்படியே எல்லாம் பேசிட்டு கூட இல்லாமடா. இந்த காமெடி ஷோ வந்தோடனே அந்த காமெடி ஆக்டரை பார்த்தோன்னே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த காமெடி ஆக்டரை பார்த்தோன்னே சிரிக்க, அவர் இன்னும் வசனமே பேசியிருக்க மாட்டார், அவரை பார்த்தோன்னே அவன் சிரிச்சிருவான். என்ன காரணம்? அதான் பிள்ளையார்.
விநாயகருடைய அனுகிரகம், நரசிம்மருடைய அனுகிரகம் இருந்தால் விகட கவியாக மாறலாம். சரி மாமா, விகட கவியானா என்ன வரும் அப்படின்னார். யார் உள்ள போறா? விநாயக பெருமானை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும். எப்படி? மகாலட்சுமி தாயாரை நரசிம்மரிடம் கொண்டு சேர்த்தவர் விநாயக பெருமான். மகாலட்சுமி இருந்த காசாயம் குத்துருவார். நல்ல ஒரு பதவியை கொடுப்பார், நமக்கு ஆனந்த நிலையை கொடுப்பார். நீங்க மனசார விநாயகான்னு கூப்பிடுங்க, எந்த ரூபத்திலான வந்து நம்மளை காப்பாத்திடுவார். நரசிம்ம பகவானை சிரிக்க வைத்தவர் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சிரிப்பு காமெடியில நிறைய பண்ணுவர் விநாயகர் தான். அப்படிப்பட்ட விநாயக பெருமான். இந்த நரசிம்ம பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபட வேண்டும். இந்த நரசிம்மரை வழிபடுங்கோ, விநாயகர் அனுகிரகம் கிடைக்கும். விநாயக பெருமானை வணங்குங்கள், நரசிம்மருடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்பதான் இந்த நான் சொற்பொழிவாற்றிருந்த அந்த பெங்களூர் கோவில்ல அந்த மாமா கேட்டார், இது எந்த புராணத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டார். மாமா, கணபதி புராணத்திலே இருக்கு, நீங்க தாராளமா படிங்கோ. மகாவிஷ்ணுவை சிரிக்க வைத்த எம்பெருமான் என் விநாயக பெருமான். இது ஒண்ணுதான் ஆதாரமா மாமான்னார். இருக்கு அப்படின்ன. என்ன அப்படின்னார், முதல்ல தோப்பு கொண்டம் போட வச்சதே விஷ்ணுவை தான், புள்ளியார். என்ன அப்படின்னா, எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக இருந்தார் மகாவிஷ்ணு. அவருடைய இருந்த சக்கரம் கையை நழுவி போயிடுது. புள்ளியார் என்ன பண்ணார், விளையாட்டு போக்குல அதை முழுங்கி விட்டார். முழுங்கினோன்னு சக்கரம் வெளியில வரல. எம்பெருமானுக்கு இந்த சங்கு மட்டும் வச்சு என்ன பண்றது? சக்கரம் யார் கொடுப்பா? இந்த சக்கரம் கொடுக்கலன்னா மகா தேவியாக இருக்கக்கூடியவள் எங்கேன்னு கேட்பாளே. உடனே எம்பெருமான் மகாவிஷ்ணு விநாயக பெருமானிடம் குழந்தை இல்லையா, குழந்தை எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிடும். இந்த குழந்தைகளை வளர்க்கறது இந்த சின்ன வயசுல இருக்க ரொம்ப 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 கஷ்டம். கீழே விட்டுட்டு போவே எதா இருந்தாலும் பொறுக்கி வாயில போட்டுருக்கும். அது எதோ போட்டு வந்துட்டு நமக்கே தெரியாது, வயிற்றால போயிட்டு இருக்கும். அதில் வாந்தி எடுத்துருக்கும், இல்லை அழுதுன்னு இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளை, ஒரு 3 வயசு குழந்தைகள்லாம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். விநாயக பெருமான் 3 வயசு, சிவபெருமான் பார்வதி தேவியும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அவர்கிட்ட எங்க போனாலும் வம்பு பண்ணாம வரவே மாட்டார். ஏதானும் ஒண்ணு பண்ணிட்டு வந்துருவார். இவர் ஏன் வைகுண்டத்துக்கு வந்தார்? விஷ்ணு பகவானை பார்க்க வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவரை ஏதோ பண்ண, அவர் கையில இருக்கிற சக்கரத்தை விட சக்கரத்தை முழுங்கி விட்டார். இவர் கெஞ்சரார் கொடுங்கோன்னு. விநாயக பெருமான் சொன்னார், இனி ஏதானு பண்ணி என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னார். விநாயக பெருமானுக்கு முதலில் தோப்பு கர்ணம் போட்டவர் விஷ்ணு. 2 கையை வச்சிருந்தார். விநாயகா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, போடுறான்னு. அதே மாதிரியே விநாயக பெருமானும் போட்டார். குழந்தை வந்து சொன்னதை சொல்லும், செய்வதை செய்யும். நீங்க குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன்னா திருப்பி தான் கேட்டா திருப்பி கொடுத்துரும். ஒரு 25 வயசு பையன்ட்ட ஒரு 10 ரூபா கட்ட நோட்டை கொடுத்து 100 ரூபா கட்ட கொடுத்தா திருப்பி கொடு அப்படின்னா அவன் 2 நோட்டை உருவின்னு தான் தருவான். ஆனா குழந்தை என்ன பண்ணும்? அப்படி கொடுத்தெல்லாம் உடனே கொடுத்துரும். அப்படி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சுத்திட்டு நம்ம கையிலே கொண்டு கொடுத்துரும். அது என்னன்னே அதுக்கு தெரியாது. அதே போல எம்பெருமான் விநாயக பெருமான் மகாவிஷ்ணுவை தோப்பு கர்ணம் போட வைத்தார். அதே மாதிரி இவரும் போட்டார். ஐயோ, நம்ம மாமா போடுறாளே அப்படின்னா அந்த குழந்தையும் போட்டது. சக்கரம் வெளியில வந்தது. உடனே பகவான் சக்கரத்தை எடுத்துட்டார். பாருங்க, குழந்தைகிட்ட இருந்து எப்படி அழகா நாசுக்கா வாங்கினார் மகாவிஷ்ணு. அதுதான் மகாவிஷ்ணு. தத் விஷ்ணோ பரமம் பதம். மகாவிஷ்ணு மாதிரி கிடையாது சார் லோகத்துல. கேட்டவன கொடுப்பார். அவர் கேட்கும் போது நீ திருப்பி கொடுக்கணும். இந்த திருப்பதியில ஒரு பெரிய வச்சனம் ஒண்ணு உண்டு. இங்க என்ன பண்ணுவான், திருப்பதியில போறதுக்கு வேண்டிடுவான். பகவானே, நான் உன்னை பார்க்க வர ஒரு 101 ரூபா போடுறேன்பா. அங்க போனோன்னு கியூக்கு 101 ரூபா கட்டிட்டு எல்லாம் கட்டிட்டு கணக்கு பார்த்துட்டு வந்துருவான். அவருக்கு ஒரு 15 ரூபா கூட போட மாட்டான். அவர் பார்ப்பாரு, இவன் ஊருக்கு வரத்துக்குள்ள அவன் வண்டி பஞ்சரா போயிடும், இல்ல அவன் நடந்து வர அளவுக்கு வச்சிருவார். ஏதோ ஒண்ணு திருப்பி அவர் எதிர்மறையாக ஏதாவது செஞ்சு விட்டுவார். அதே மாதிரி திருப்பதி போகாதவெல்லாம் நிறைய பேர் இருக்கான். திருப்பதி பகவானை நானே பார்த்ததில்லை. அந்த பாக்கியம் கிடைத்தால் தான் திருப்பதியில் தரிசனம் செய்ய முடியும். அந்த கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜன்மம் பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். கோடி புண்ணியம் பண்ணாதான் திருப்பதி போக முடியும் சார். நாங்க 100 வாட்டி போயிட்டு வந்தோம். அவன் 100,000 கோடி புண்ணியம் பண்ணியிருக்கான் சார். திருப்பதிக்கு எவன் ஒருவன் சென்று வருகிறானோ
அவனுடைய பாக்யாதிபதி பூர்வ கர்மாவிலே கோடி புண்ணியங்கள் செய்தவன் தான் திருப்பதியிலே கோடி தரிசனம் பண்ண முடியும். சுவாமி, நான் இது வரைக்கும் திருப்பதியே பார்க்கல, அப்ப நான் ஒரு புண்ணியமும் பண்ணலையா அப்படின்னா, இன்னும் எம்பெருமான் மகாவிஷ்ணுவிய கிருபா கடாட்சம் இந்த பூலோகத்தில் இன்னும் உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எபிசோட்ல அதுக்கு நான் சொன்ன திருப்பதி போகிறதுக்கு என்ன வழி உண்டோ எளிய மருந்து. இந்த நரசிம்மருடைய கதையில விநாயக பெருமான் எப்படி வழிபடுகிறார், எப்படி மகாவிஷ்ணு செய்தார் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு, விநாயக பெருமானை வைணவர்களும் சைவர்களும் எல்லோரும் எல்லா மதத்தாரும் வழிபடக்கூடிய மகாபெரிய தெய்வம் விநாயக பெருமான். ஆகியனே எல்லாரும் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயக பகவானை வழிபட்டு விநாயகருடைய அனுகிரகம் பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய்.